காஷ்மீருக்கு வாங்க அப்படின்னு எல்லோரையும் நான் அன்போடு அழைச்சேன். ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு என்னால் கொடுக்க முடியலங்கிறப்ப வருத்தமாக இருக்குது. இதை எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிறார் உமர் அப்துல்லா. இது எப்படி பார்க்குறீங்க? காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா அது உரிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்டாக உரிய அதிகாரத்தோடு அது இருக்கும் பொழுது அதனுடைய செயல்பாடுகள் தன்மைகளின் மூலமாக இப்படிப்பட்ட கொடூரமான செயல்கள் தடுக்கப்பட்டு இருக்கும். இவனுங்க 370 நாங்க எடுத்துட்டோம் சொல்லி அந்த சிறப்பு அதிகாரத்தை ஸ்பெஷல் பவரை பிடிங்கிட்டு அந்த காஷ்மீர்ல போலீஸ் உட்பட ராணுவ எல்லாமே உள்துறையின் மூலமாக நிர்வகிக்கப்படுறது அமித்ஷா அந்த துறை. அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இல்ல வேண்டுமென்றே விட்டார்களா நமக்கு தெரியாது. 50 கிலோமீட்டருக்கு மேல தீவிரவாதிகள் சாதாரணமா நடந்து அவங்க பாட்டு ஃபயரிங் செய்யறாங்க. அப்படி ஃபயரிங் செய்யறத கூட இவர்கள் அரசியலாக்கினார்கள். அதுதான் உமர் ரொம்ப வருத்தப்படுறார். இது என்ன, இத போய் அரசியலாக்கலாமா? மக்கள்கிட்ட போய் அரசியலாக்குறிய பாவிகளா? என்ன அரசியலாக்குறாங்க? தீவிரவாதி சுடுறதுக்கு வருவானா, நீ என்ன மதம் கேட்டு சுடுவானா, அப்படி என்று ஒரு செய்தியை உடனே பரப்பினார்கள். அது எவ்வளவு பெரிய கலவரத்தை உருவாக்க பாரதிய ஜனதா என்ற இந்த RSS கூட்டம் முடிவு பண்ணி செஞ்சிருக்கு பாருங்க. 50 லட்சம் இந்துக்கள் பாகிஸ்தானில் வசிக்கிறார்கள். 50 லட்சம் பேரு அங்கேயும் இருக்காங்க. அங்க எல்லாரும் குடும்பமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுடைய பொதுநல வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். இங்க அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் உயிர் பிழைத்தவர்கள் எத்தனை பேரு? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததே அங்க இருந்த இஸ்லாமிய மக்கள் தான். எங்களை அன்போடு அழைத்து வந்தார்கள். எங்களை விமானம் ஏற்றி அனுப்பினார்கள். நாங்க அவங்க வீட்டுலதான் சாப்பிட்டோம் என்று சொன்னதும் ஒரு பொண்ணு அழுதுகிட்டே எனக்கு 2 அண்ணன் மாதிரி 2 பேரு என் கணவரி என்னையும் காப்பாத்தினாங்க என்று சொல்லும் பொழுது இஸ்லாமியம், இந்து, கிறித்துவம் என்கின்ற மத பார்வையே தேவையில்லை. மனித நேயம் தான் அங்க தேவை.